வணக்கம் நண்பர்களே. நிறைய பேர் உங்களில் திரும்ப திரும்ப என்கிட்ட கேட்குறது வந்து பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுங்கக்கா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அதனால் இன்றைக்கி பிரியாணி பண்ணுறதை சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். பிரியாணி ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். பிரியாணியில் என்ன பிரச்சனைனா மசாலா கரெக்டாக இருக்கணும் அண்ட் அந்த ரைஸ் வந்து சரியாக வெந்து உதிரி உதிரியாக இருக்கணும். இது ஒன்று தான் நிறைய பேருக்கு வராது, இதில் தான் மாட்டுவாங்க. ஆனால் இந்த பிரச்சனையை ஓவர் கம் பண்ணுற மாதிரி ஒரு பிரியாணி ஒன்று கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க, கில்லி பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடுவேன், சூப்பராக இருக்கும். ஒன்றும் இல்லை, இப்போது பிரியாணியை நல்லா பிசைஞ்சிட்டு அதில் கறி குழம்பு ஊற்றி பிசைஞ்சு அப்படி சாப்பிட்டா எப்படி இருக்கும், அப்படி ஒரு பிரியாணி தான் கில்லி பிரியாணி அப்படிங்கிறது. அந்த கில்லி பிரியாணியில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, சப்போஸ் சாப்பாடு குழஞ்சிருச்சு இல்லை நமக்கு வந்து கொஞ்சம் மசாலா அதிகம் ஆகிடுச்சு, இது எல்லாமே வந்து கில்லி பிரியாணிக்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட்ஸ். அப்படி ஒரு பிரியாணியை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பிரியாணினாலே மட்டன் தான் நிறைய பேருக்கு வரும். சிக்கன் விருப்பப்படுறவங்க சிக்கனில் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி உங்களுக்கு மட்டன் கில்லி பிரியாணி பண்ணி காட்ட போகிறேன். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் தலைவன் நம்ம கதாநாயகன் மட்டனில் வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு கால் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடரும் நார்மல் சில்லி பவுடரும் போட்டு ஊற வச்சுருக்கேன். அப்புறம் சால்ட் போட்டிருக்கேன். தயிர் ஒரு 2 குழிக்கரண்டி ஊற்றி எல்லாம் ஊற வச்சுருக்கேன். ஒரு ½ அன் ஹவர் இது ஊறிட்டுருக்கு. அதுக்கப்புறம் நம்ம கதாநாயகி பாஸ்மதி ரைஸ், இது வந்து 1/2 கிலோ, அதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நமக்கு தேவையான அளவு காஷ்மீரி சில்லி பவுடர், அப்புறம் ரெட் சில்லி பவுடர், இது பிரியாணி மசாலா, இது வந்து தனியாத்தூள், உப்பு. அதுக்கப்புறம் சாதாரணமாக வந்துட்டு வெங்காயம் பார்த்திங்கன்னா நார்மலாக பிரியாணிக்கு வெங்காயம் அதிகம், தக்காளி கம்மியாக போடுவாங்க. நான் இதுக்கு ஈக்குவலாக போடுவேன். ஒரு 4 வெங்காயம் 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், 4 பச்சை மிளகா, புதினாவும் கொத்தமல்லியும் நிறைய எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க, இந்த மாதிரி கொஞ்சம் நிறையா எடுத்துக்கோங்க. அப்புறம் கடைசியாக நம்ம அந்த பட்டை கிராம்பு லவங்கம் அதெல்லாமே நம்ம வந்து அந்த பிரியாணி மசாலாவில் போட்டிருக்கோம். இருந்தாலும் எங்கள் அம்மா சொல்கிற மாதிரி சாஸ்திரத்துக்கு கொஞ்சம் போடலைன்னா எனக்கு ஒரு ஃபீலிங்கே இருக்காது. அதனால ஓகே, சட்டி சூடாகிடுச்சு. இதே மாதிரி நாங்கள் கை வச்சோன்னா குக் வித் கோமாளில் இங்கே வந்து நெருப்பெல்லாம் எரியும். ஆனால் இப்போ அதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ இதில் வந்து நம்ம 1/2 கிலோவுக்கு ஒரு 150 ml நம்ம ஆயில் சேர்த்துக்கணும். அந்த 150 ml வந்து ஒரு 750 ஆயில், அப்புறம் வந்து 750 ml வந்து கீ அப்படி வச்சுக்கோங்க. இல்லை கீ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு போட்டுக்கோங்க. கீ நிறையா இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். போய் நெய் சேர்த்துடலாம். சலக். ஓகே, இப்போது நெய்யும் சேர்த்தாச்சு. இப்போது நம்ம தாளிக்க வச்சுருக்கிறதெல்லாம் போட்டுக்கலாம். அதாவது நம்ம மசாலா ஸ்பைசஸ் எல்லாத்தையும் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் இப்போ 4 பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன்ல, அதில் ஒரு 2 மட்டும் இப்போ வதக்கிறதுக்கு போட்டுக்குவோம். இப்போது வெங்காயம், சின்ன வயசில் வந்து தாமு சார் அப்படி வெங்காயத்தை வந்து அப்படி பிசைஞ்ச மாதிரி போடுங்கன்னு என்னைக்கு சொல்லி கொடுத்த அந்த வீடியோவை நான் பார்த்தனோ அன்னையிலேருந்து நான் வெங்காயத்தை அப்படி தான் போடுவேன். பிரியாணியில் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, வெங்காயம் நல்லா வதங்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட்டு. அதனால் அது கலர் மாறினாலும் கவலைப்படாதீங்க, நல்லா வதக்குங்க. அதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம அதில் கொஞ்சம் உப்பு போட்டு ஊற வச்சுருக்கோம் அந்த மட்டனில். ஸோ இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கடைசியில் நம்ம தண்ணி ஊற்றிட்டு டேஸ்ட் பார்த்து உப்பு மீதியை போட்டுக்கலாம். இது வந்து வதங்கிறதுக்காக போடுற உப்பு. பாதி வதங்கிடுச்சு. ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ மொத்தமாக இதுக்கு எவ்வளோ இஞ்சி பூண்டுனா ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க, 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதில் எவ்வளோ நீங்கள் மட்டனுக்கு ஊற வைக்கிறீங்களோ ஒரு 1/2 ஸ்பூனோ 1 ஸ்பூனோ போட்டு ஊற வச்சுருங்க. மீதியை இதில் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதங்கினோன்னா நம்ம வந்து புதினாவும் கொத்தமல்லியும் போட்டுடலாம். புதினா கொஞ்சோண்டு மிச்சம் வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் இதில் போடுங்க. புதினா கொத்தமல்லி வந்து செம்ம டேஸ்ட் கொடுக்கும், அதனால் போட்டு நல்லா வதக்கிடுங்க. புதினா உடம்புக்கும் ரொம்ப நல்லது, பிரியாணிக்கும் ரொம்ப நல்லது, அதனால் தைரியமாக யூஸ் பண்ணுங்கள். இப்போயே தக்காளியும் சேர்த்துடலாம். புதினா கொத்தமல்லி போட்டு ஒரு 2-3 நிமிஷத்தில் தக்காளி போட்டுடலாம். பிரியாணி ஆக்சுவலி அரிசி போட்ட உடனே ஒரு 10 நிமிஷம் தான் ஆகிடும். ஆனால் வதக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக டைம் ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். அதில் தான் டேஸ்ட்டு. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வந்து நம்ம மிளகாத்தூள் மசாலாத்தூள் எல்லாம் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு பிரியாணி மசாலா சேர்ப்போம். ஒரு
2 ஸ்பூன் பிரியாணி மசாலா, அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன். ஏற்கனவே அதுலேயும் சேர்த்துருக்கோம், பச்சை மிளகா வேறு போட்டிருக்கேன், அதனால் காஷ்மீரி சில்லி பவுடர் அதிகமாக போடுவேன். இது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போதும், அதாவது இது நார்மல் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள். அதுக்கப்புறம் தனியாத்தூள், அது ஒரு 1 ஸ்பூன். அதுதான் போட்டு வதக்கணுன்னா இப்படி ஆகிடும். இது கில்லி பிரியாணியாக இருக்கிறதால நான் இப்போ இந்த இடத்துல மட்டன் சேர்த்துருவேன், இதுலேயே வேக விடுவேன். நாமளே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஊற வச்ச மட்டனை தனியாக வேக வச்சு எடுத்துப்பாங்க, அந்த தண்ணியும் அளவாக வச்சு அளவாக ஊற்றி பண்ணுவாங்க, அப்போ தான் ரைஸ் கரெக்டாக வெந்திருக்குன்றது. ஸோ நம்ம கில்லி பிரியாணி தானே பண்ணுறோம், நம்ம கொஞ்சம் குழம்பு அதாவது குழஞ்சி வந்தாலும் தப்பு இல்லை அப்படின்றதுனால நான் இதுலேயே மட்டனை வேக விடுவேன். மட்டனில் வந்து இந்த எல்லா மசாலாவும் சேர்ந்து மட்டன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் ரொம்ப பெருசாக இருக்கணுன்றதும் இல்லை, நான் சின்ன சின்ன பீஸாக தான் கட் பண்ணிப்பேன், ஒரு வாய்க்கும் வரும், நல்லாயிருக்கும். இப்போ மட்டனை போட்டு நம்ம கொஞ்ச நேரம் வதக்கிட்டு தண்ணி ஊற்றி வேக விட்டுற வேண்டியது தான். மட்டன் எத்தனை விசில் உங்கள் மட்டன் வேகும்? ஒரு 3 விசில் வேணும்னு நினைக்கிறீங்களா? 4, 5, 6? நான் ரிஸ்க்கே எடுக்க மாட்டேன், ஏன்னா இப்போல்லாம் வந்து மட்டன் இத்தனை விசிலில் வெந்துடும் அப்படின்லாம் நம்மளால் சொல்லவே முடிய மாட்டேங்குது. அதனால் ஒரு 3 விசிலுக்கு அப்புறம் திறந்து ஒரு வாட்டி செக் பண்ணிவிடுவேன். வெந்துருச்சுன்னா அப்படியே ஸ்டாப் பண்ணிவிடுவேன், இல்லை வேணும்னா இன்னும் ஒரு 2 விசில் விடுவேன். அதுதான் வந்து ரிஸ்க் இல்லாத வேலை. மட்டன் போட்ட உடனே தண்ணி ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் நேரம் வதக்குங்க. அது எப்போவுமே மட்டனுக்கும் சரி சிக்கனுக்கும் சரி ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். மட்டனுக்கு கொஞ்சம் நேரம் வதங்கட்டும், ஒரு 5 நிமிஷம். நான் ஆக்சுவலி ஒரு 3 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன், ஒரு 1/2 கிலோ அளவுக்கு. அந்த 3 கிளாஸ்க்கு நான் 4.5 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். 4.5 கிளாஸ் தண்ணி, 1க்கு 1.5 தானே நம்ம ஊற்றுவோம், கூட ஒரு 1/2 கிளாஸ் சேர்த்துக்கோங்க. ஒரு 5 கிளாஸாக இருக்கட்டும். இப்போது டேஸ்ட் பாருங்கள், உப்பு உரப்பு என்ன பத்தலையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் எலுமிச்சம்பழம் போடலை, அப்போ நான் தயிர் சேர்த்துருக்கேன்ல, அதனால தயிர்லேயே ஒரு சில நேரம் புளிப்பு இருக்கும். தக்காளி வேறு நிறைய சேர்க்குறேன், தக்காளி புளிச்ச தக்காளியாக இருந்தால் அதுலேயே புளிப்பு இருக்கும்னு சேர்க்கலை. இப்போ டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு புளிப்பு வேணும்னு தோணுச்சுன்னா ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் புளிஞ்சு விடுங்க. உப்பு வேணும், உரப்பு கரெக்டாக இருக்குது, எனக்கு புளிப்பு வேணும், அதனால் நான் எலுமிச்சம்பழம் ஊற்ற போகிறேன். உப்பு வேணும், உப்பு போட்டுருவோம். எல்லாம் கரெக்டாக இருக்குது, எலுமிச்சம்பழமும் போட்டோம். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். இந்த மட்டன் வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்க்கலாம், ஏன்னா வந்து தண்ணியில் எப்பயுமே கொஞ்சம் உப்பு அதிகம் இருந்தால் தான் பிரியாணியில் கரெக்டாக உப்பு இருக்கும். எஸ், இதுதான் அந்த பிரியாணி மசாலா. இது பிரியாணி மசாலான்னு சொன்னீங்களே, அதில் என்ன போட்டிங்கன்னு சொல்லலையே அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி வரும். வேறு ஒன்றும் கிடையாது, நம்ம எல்லா ஸ்பைசஸும் இருக்குல்ல, பட்டை கிராம்பு லவங்கம் அந்த அன்னாசி எல்லாமே இருக்குல்ல, இது எல்லாத்தையும் வறுத்து அது கூட சேர்ந்து சீரகம் சோம்பு அதுக்கப்புறம் தனியா எல்லாத்தையும் வறுத்து அரைச்சி வச்சுக்கிறது தான். அது வந்து எந்தெந்த அளவில் அரைக்கணும் அப்படின்னு நான் ஒரு நாள் தனியாக சொல்லித்தரேன். இது நீங்கள் வந்து ரெடிமேடாக வாங்கி வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம், தெரிஞ்சவங்க பண்ணி வச்சுக்கோங்க. இல்லையா, நம்ம கரம் மசாலா இருக்குல்ல, கரம் மசாலா மட்டும் நீங்கள் போடுங்க, அதுவே போதும். அது போட்டு டேஸ்ட் மட்டும் பார்த்துக்கோங்க. அந்த மிளகாத்தூள் தனியாத்தூள் கொஞ்சம் முன்ன பின்ன ஆறுது, நீங்கள் டேஸ்ட் பார்த்து சேர்த்துக்கோங்க, சூப்பராக வந்துடும். இப்போ குக்கரில் பிரியாணி பண்ணுறது வந்து கொஞ்சம் ட்ரிக்கி ஒர்க். கொஞ்சம் ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் தவா வச்சு அது மேலே தண்ணி வச்சு அந்த தம் கட்டுற மாதிரி வச்சு அப்படிலாம் தான் பண்ணணும், அப்போ தான் கொஞ்சம் பொலன்னு வரும். இந்த ரிஸ்க் வேணான்னு எனக்கு தோன்றப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, நல்லா அந்த எல்லாம் ரெடி ஆகிடுச்சு அரிசி போட்டோம் அப்படின்னோடனே மொத்தமாக தூக்கி நான் எலக்ட்ரிக் குக்கரில் போட்டுருவேன். எலக்ட்ரிக் குக்கரில் போட்டுட்டு எலக்ட்ரிக் குக்கரில் இப்போது எவ்வளோ தண்ணி ஊற்றுவோம், இந்த பாஸ்மதி ரைஸ்க்குனா நான் 1:2 ஊற்றுவேன். அப்படி ஊற்றி நான் வச்சுட்டேன்னா சூப்பராக பொலன்னு ரெடி ஆகிடும் பிரியாணி. 3 விசில் வந்துருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிவிட்டு நான் பார்க்க போகிறேன் வெந்துருச்சான்னு. இப்போ பக்கத்தில் புதுசாக ஒரு பாத்திரம் வந்திருக்கே அப்படின்னு அதிர்ச்சி அடையாதீங்க. அது என்னென்னா முட்டையும் பிரியாணியும் வந்து இட்லியும் சட்னியும் மாதிரி, பூரியும் கிழங்கும் மாதிரி அதை பிரித்தோன்னா நம்மளுக்கு வந்து பாவம் சேர்ந்துடும், அதனால நான் முட்டை வேக வச்சிட்டேன். இப்போ ப்ரெஷர் சுத்தமாக இறங்கிடுச்சு. நாம் வந்து இதை திறந்து பார்த்துக்குவோம். ஓகே, அக்கா இது பார்த்தீங்களா, சிறப்பாக அப்படி பஞ்சு போல் வெந்திருக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வெந்துருச்சு. இப்போ நம்ம அரிசி போட்டு ஒரு 5 நிமிஷம் தான் வேகும் அது, அதனால அது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அரிசியை போட்டுடலாம். தண்ணி ரொம்ப இல்லாமலே பார்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம ஏற்கனவே ஒரு 1/2 கிளாஸ் அதிகம் தான் ஊற்றிருக்கோம். மட்டன்லேருந்து வேறு கொஞ்சம் தண்ணி வந்திருக்கும், ஆனால் ரொம்ப குழப்பலான்னு வேணாம்,
அது ஒரு மாதிரி ஃபீலில் இருக்கணும். எப்போவுமே அரிசி போட்டதுக்கப்புறம் நான் வந்து புதினா அந்த பச்சை மிளகாயெல்லாம் சேர்ப்பேன். அதுக்கு தான் அது வச்சுருந்தேன். இப்போ உப்பு பார்த்துக்கோங்க, கொஞ்சம் அதிகம் வேணும்னு சொன்னேன். லைட்டாக கொஞ்சம் அதிகம் இருந்தால் தான் நம்ம ரைஸோடு சேரும்போது கரெக்டாக வரும். இது பண்ணிவிட்டு இந்த 2 பச்சை மிளகாய் அப்படி மேலே போட்டுட்டு நம்ம மிச்சம் வச்சுருக்க அந்த புதினா கொத்தமல்லியும் அப்படி தூவி விட்டுட்டு உங்களுக்கு வேணும்னு தோணுச்சுன்னா ஒரு அரை ஸ்பூன் நெய்யையும் அப்படி மேலே ஊற்றி விட்டுட்டு இந்த குக்கர் மூடியை எடுத்து மறுபடியும் மூடிடணும். எல்லாம் முடிச்சாச்சு. ஃபைனல் டச்சு அந்த கொத்தமல்லி புதினா பச்சை மிளகாய் எல்லாத்தையும் மேலே தூவி மூடி வச்சாச்சு. அரிசி போட்ட உடனே தான் இதை செய்யணும். இப்போது இன்னும் ஒரு 2 விசில் வந்த உடனே நான் ஆஃப் பண்ணிவிடுவேன். அடுத்து ஒரு 2 நிமிஷத்தில் அதை ஓப்பன் பண்ணிவிடுவேன். ஓப்பன் பண்ணி பிரியாணி எப்படி ரெடி ஆயிருக்குன்னு பார்க்கலாம். விசில் வந்து ப்ரெஷர்லாம் இறங்கிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்ப்போம். எஸ், இப்படி தான் இருக்கணும். அப்படி பொல பொலன்னு இருக்கக்கூடாது. இங்கே பாருங்க, தெரியுதா? இதை அப்படி கிண்டி விட்டு அப்படி எடுத்து வச்சோம்னா அதுதான் த கிரேட் கில்லி பிரியாணி. ஆஹா, எப்படி வந்து நான் முட்டையும் பிரியாணியும் பிரிக்கக்கூடாதுன்னு சொன்னேன்னா, அதே மாதிரி 65 பிரியாணியும் பிரிக்கவே கூடாது. ஒரு 4-5 துண்டு 65 மட்டும் இருந்ததுன்னா வேறு லெவலில் இருக்கும். ஆனால் என்கிட்ட இன்றைக்கி சிக்கன் இல்லை, அதனால் நான் 65 பண்ணலை. பரவாயில்ல, நாங்கள் முட்டையோட செட்டில் ஆகிடும். இந்த பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இருந்தாலும் எனக்கு உதிரியாக தான் பிரியாணி வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது நான் இன்னொரு நாளைக்கு போடுறேன். ஆனால் வந்து ஒரு ஆதர்ச பிரியாணி ரசிகையாக சொல்கிறேன், இது சத்தியமாக பிரியாணி பிடிச்ச எல்லாருக்கும் இந்த பிரியாணி ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்துட்டு நமக்கு சாம்பார் சாதம் குழப்பலன்னு இருந்தால் எல்லாமே ஒரு மாதிரி கொஞ்சம் மசாலாவாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும்ல, அந்த மாதிரி மசாலாவோடு சேர்ந்து அப்படி வாயில் கரையும். இந்த பிரியாணி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்கள் டிசப்பாயின் ஆக மாட்டீங்க. இல்லை அந்த பிரியாணி தான் வேணும், எனக்கு கொஞ்சம் உதிரி அப்படி பிரியாணி பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அதுவும் நான் ஒரு நாள் சொல்லித்தரேன். ஹைதராபாடி பிரியாணி கூட பண்ணி பார்க்கலாம். பட் இன்றைக்கி இப்போது நான் இதை சாப்பிட போகிறேன். நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். இணைந்திருங்கள் நண்பர்களே, தொடர்ந்து பண்ணிப்போம். சத்தியமாக சூப்பராக இருக்குது.